யாரை பார்த்தாலுமே பாவமா இருக்குங்கிற மாரி ஒரு கதை தான் வந்து ஐயனார் துணை சீரியல்ல இப்ப நடந்துட்டு இருக்க விஷயங்கள் எல்லாமே. அதாவது இப்ப சோழன் இன்னைக்கு வந்து கடைசியா அழுது, நான் வந்து இந்த குடும்பத்த பத்தி ஏன்டா பொய் சொல்றேன்? இந்த குடும்பத்த பத்தி நான் உண்மைய சொல்றதுக்கு என்ன இருக்கு? அதனால தான் பொய் சொல்றேன் அப்படின்னு சொன்னதாகட்டும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து அவர் கடைசியில ரொம்ப குற்ற உணர்ச்சியோட வந்து தன்னோட தம்பிகிட்ட வந்து நான் அவள காதலிக்கிறேன்டா, அவ தான் என்ன காதலிக்கல அப்படின்னு சொன்னபோது அப்படியே அது குடும்பமா தம்பிங்கள்லாம் சேர்ந்து கட்டி பிடிச்சுக்கிறது. ப்ளஸ் வந்து சேரனுமே வந்து கண்ணீர் விட்டு அழுதுறது. இன்னொரு பக்கம் சேரனை தப்பா நினச்சிட்டோமோ, நம்ம வந்து கல்யாணம் முடிச்சிட்டான் சோழனுங்கிறனால அது ஒரு மாதிரி இதை நடந்துக்கிறாருன்னு நினச்சிட்டோமோ அப்படின்னு நினச்சி இப்போ பாண்டியன் உண்மை தெரிஞ்சதுக்கப்புறமா கூனி குறுகி போய் அவங்க அண்ணனை கட்டி பிடிச்சி நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன், உங்களை போய் எப்படின்னா அப்படி நினைக்கலாம், நான் பண்ணது பெரிய தப்பு அப்படின்னு அவர் அழுதது, அது எல்லாத்தையும் நிலா பார்க்கறது, இந்த குடும்பத்தை யாரையுமே விட்டு கொடுக்காம நிலா வந்து அவங்க அண்ணிக்கிட்ட பேசுறதுன்னு பல விஷயங்கள் நெகிழ்ச்சியாக இருந்துச்சு. ஆனால் இதுக்கு பிறகு தான் நிலா அந்த வீட்டில் இருப்பாங்களா மாட்டாங்களா, என்ன முடிவெடுக்க போகிறாங்க, பல்லவன்லாம் இங்கேயே இருந்துருன்னு சொல்லும் பொழுது இல்லைடா நான் போய் தான் ஆகணும் அப்படின்னு வந்து ஹாஸ்டல் பார்த்து போக போகிறாங்களா, இல்லை அந்த குடும்பமாக சேர்ந்து நீங்களும் அந்த குடும்பத்தை ஒருத்தர் மாதிரி இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்ததுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக காதல் வர மாதிரி காட்சிகள்லாம் வரப்போதா அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கணும். இதுக்கு முன்னாடி கார்த்திகாவோட லவ் ட்ராக்கு கல்யாண ட்ராக்குன்னு அந்த ட்ராக் வேறு இருக்குது. ஸோ இதெல்லாத்தையும் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அந்த கதை போகிற போக்கில் இன்னைக்கு எபிசோடில் ஒவ்வொரு விஷயமே ரொம்ப நல்லா இருந்துச்சு, நடிப்புமே வந்து பாண்டியன் பல்லவன்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு தோணுச்சு. உங்களுக்கு என்ன தோணுச்சுங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.